நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தில் மிகவும் புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் புரட்டாசிக்கு அப்படிங்கிறது முக்கிய பங்கு உண்டு. புரட்டாசி பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்பட்டாலும் சிவபெருமானுக்கும் உரிய மாதமாகவே இந்த மாதம் பார்க்கப்படுது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த 2 பொருளை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காத ஒரு சூழல் நிலவுவோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. சனிக்கிழமையில விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்தோனா வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு முழுமையாக நம்பப்படுது. இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை, அதுவும் 3வது சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த 3வது சனிக்கிழமை தளிகை போடுவது ரொம்பவே சிறப்பு. அந்த தளிகை என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த அந்த 2 பொருளை எப்படி வைத்து நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பெருமாளை குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடுபவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் தளிகை போடுவாங்க. தளிகை அப்படின்னா படையல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தளிகையில் பெருமாளுக்கு 5 விதமான சாதங்கள் படைக்கப்படுது. தேங்காய் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, இந்த மாதிரி சாதங்களும் உளுந்து வடை, சுண்டல், துளசி தீர்த்தம் இந்த மாதிரி வைத்து தளிகையில் வைக்கப்படுது. 5 விதமான சாதங்களை பச்சரிசியில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. இப்படி சில பேர் வீட்டில் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அந்த தளிகை படையலை போடுவாங்க. சில பேர் சாதம், சாம்பார், பொரியல், கூட்டு இந்த மாதிரி வகைகளை வைத்து வடை பாயாசத்தோடு தளிகை போடுவாங்க. சில பேர் வடையை மாலையாக கோர்த்து அதை பெருமாளுக்கு மாலையாக அதை சமர்ப்பிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமாக தளிகை அப்படிங்கிறது போடப்படுது. வாழை இலையில் 5 விதமான சாதத்தால் திருமாலோட திருவுருவ படத்தை வரைந்து தீப தூப ஆராதனை செய்தும் சில பேர் வீட்டில் இந்த மாதிரி படையலும் செய்வாங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷமிட்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அப்படி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான பானகமும் மாவிளக்கும் செய்து இந்த 2 பொருட்களையும் அந்த படையலோடு சேர்த்து வைத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பெருமாளை மனதன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோன்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம் வாழ்நாளில் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் புரட்டாசி 3வது சனிக்கிழமை இந்த மாவிளக்கு போடுவது, அது மட்டுமல்ல பானகம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. புரட்டாசி அப்படின்னாலே முதல்ல மாவிளக்கு செய்கிறது, பானகம் தயார் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. முதல்ல மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பானகம் எப்படி செய்வது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மாவிளக்குக்கான தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே போல் முதல்ல மாவிளக்கு செய்வதற்கு பச்சரிசியை நல்லா அலசி தண்ணீரில் ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து பிறகு அதை வடிகட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே நிழலில் நன்றாக ஆற வைத்து ஈரம் இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதற்கு பிறகு அதை ஒரு மாவு செழிக்கும் சல்லடியில் போட்டு ஜலித்து எடுத்தோன்னா ஓரளவுக்கு நைஸான மாவாக நமக்கு கிடைக்கும். இப்படி தான் மாவிளக்கு மாவை அரைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கடைகளில் இருக்கும் பாக்கெட் மாவை வாங்கி இதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னும் நம் கைகளாலேயே பெருமாளுக்கு இந்த ஒரு மாவிளக்கை தயார் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இப்போது அரைச்சி வச்ச மாவில் 1 கப் மாவுக்கு 1 கப் மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். அதில் 1½ கப் அளவிற்கு வெல்லம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவிளக்கு போடும் பதத்திற்கு அதை பிசைந்து வைத்து கொள்ளலாம். அரைத்த அரிசி மாவில் உள்ள ஈரமும் அந்த வெல்லத்தோட ஈரமும் 2ம் சேர்ந்து நல்லா இலகி இருக்கும் மாவு. அதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த வெல்லம் அரிசி 2யும் கலந்த பிறகும்
தண்ணீர் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து அந்த மாவை மாவிளக்கு போடும் பதத்திற்கு தயார் பண்ணி வைத்துக்கலாம். பிசையும் போதே கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கிட்டோன்னா அந்த மாவு நல்லா உருட்டி விளக்கு போலவே நம்ம கைகள்லையே பிடித்து வைத்து கொள்ளலாம். இப்பொழுது மாவிளக்கு தயாராகி விட்டது. அடுத்ததாக பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான பானகத்தை தயார் பண்ணிடலாம். இதை செய்வதற்கு 1 கப் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கலாம். அதில் 2 எலுமிச்சை பழத்தை பிழிந்து சாறு எடுத்து சேர்த்துக்கலாம். அதனோடு 3 ஸ்பூன் வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதோட ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, சுக்கு பவுடர் 1 சிட்டிகை, அது மட்டுமல்ல ஒரு சிட்டிகைக்கு ரொம்பவே குறைவான அளவு பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 5 துளசி இலைகளையும் அதில் சேர்த்து வைத்து விட்டோன்னா பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான பானகமும் தயாராகிவிட்டது. வேறு எந்த பொருளையும் வைத்து வணங்கினாலும் அது அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி இருந்தாலும் கூட, அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தது இருந்தாலும் கூட, இந்த பானகமும் மாவிளக்கும் கட்டாயமாக அந்த தளிகை படையலில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த ஒரு 2 பொருளையும் வைத்து புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையே நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்ம கேட்டது நினைத்தது நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பெருமாளின் ஆசிர்வாதத்தோடு அது நிறைவேறும் அப்படிங்கிறது 100% உண்மை. பெருமாள் வழிபாட்டுக்குரிய மிக அற்புதமான இந்த புரட்டாசி மாதம் அப்படின்ட்டு வரக்கூடிய 3வது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் முழுவதுமாக உபவாசம் இருந்து விரதம் இருந்து பகலில் தளிகை போட்டு வழிபட்ட பிறகு தான் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்வது அப்படிங்கிறது வழக்கம். அப்படி இல்லை, காலையில் எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். தளிகை போட்ட பிறகு கோவிந்த நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லி வழிபடும் பொழுது நம்ம கஷ்டங்கள் மீண்டும் வராது அப்படிங்கிறது நம்பிக்கை. தெரிந்தவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். தெரியாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை மட்டும் சொல்லி வழிபாடு செய்யலாம். புரட்டாசி சனிக்கிழமையில் தளிகையிட்டு வழிபடுவது வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து அந்த தளிகை போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் ராகு காலமும் பகல் 1:30 மணி முதல் 3 வரை யமகண்ட நேரமும் இருக்கிறதுனால காலை 11 மணிக்கு மேலே பிரசாதம் தயாரிக்கும் வேலையை துவங்கி 1:20 மணிக்கு முன்பாகவே தளிகை போட்டு வழிபாடை நிறைவு செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. இதை செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு நலமாகவும் வளமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.